இன்னைக்கு நம்ம ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டோட எபிசோடு 9 பத்தி தான் தமிழ்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஸ்லைமை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். டீயா தான் அந்த ஸ்லைமை எங்க ஊருக்கு எடுத்துட்டு வந்து அதுங்களை தூக்கி வேஸ்ட் வாட்டர்ல போட்டோம்னா தண்ணியை நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கும். கொஞ்ச நாள்லயே இந்த ஸ்லைம்ஸ் எல்லாமே இனப்பெருக்கம் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ்ல உருவாகிருச்சு. இதுங்க அமைதியா இருக்கு, நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். ஆனா கடைசியில் நிறைய பெருகிருச்சுன்னு ஹீரோ சொல்றான். அதுல ஒரு ஸ்லைம் கண்டெய்னர்ல வச்சிருந்த ஒயின் எல்லாம் குடிச்சு முடிச்சிருது. அதை பார்த்த உடனே டியா லியா லாஸ்ட் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னால நம்பவே முடியல, இந்த ஸ்லைம் எல்லா ஒயினையுமே குடிச்சிச்சு, என்னோட அப்பாவால கூட இவ்வளவு ஒயினை குடிக்க முடியாதுன்னு லாஸ்டே சொல்றா. டீயா இருந்துகிட்டு ஒயின் எல்லாமே ரொம்ப அற்புதமானது, அதை குடிச்சதுக்கு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொல்றா. இதோட மூஞ்சியை பாருங்க, ரொம்பவே பரிதாபமா இருக்கு. நம்ம வேணா இதுக்கு சின்னதா ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜாடியில போட்டு மூடி வைக்கேன். அதுல இருந்து அசால்ட்டா வெளியே எஸ்கேப் ஆகி வந்துருது. அதை பார்த்த உடனே எல்லாரும் பயங்கரமா காண்டாயிடுறாங்க. இது சரிப்பட்டு வராது, நம்ம நெருப்பை வச்சு கொளுத்திடலாம்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளவரம் இருந்துகிட்டு நீங்க என்னதான் பண்ணாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை, ஏன்னா அது ஒரு ஸ்லைம்னு சொல்றா. சரி விடுங்க, போனா போகட்டும், இந்த தடவை அதை மன்னிச்சு விட்டுறலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லைம் அவங்க சாப்பிடுறப்ப பார்ட்டி வைக்கிறப்பெல்லாம் எல்லாரும் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்லைம் இருக்கதும் நல்லா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் காலையில வழக்கம் போல வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு பயங்கரமா பசி எடுக்குது. அவன் வீட்டுக்கு வந்து நல்லா சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டிஷ்ல எல்லா மஷ்ரூமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சேனா சொல்றா. ஆமா, ஆனா இது கூட கொஞ்சம் சீ ஃபுட்டையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு ஹீரோ சொல்றான். நீங்க சொல்ற சீ ஃபுட்னா என்னதுன்னு லியா கேக்குறா. ஹீரோ வந்துகிட்டு சீ ஃபுட்னா கடல்ல வாழ்ற உயிரினங்கள் தான், நண்டு மீன், அதுல கொம்புன்னு ஒரு வெஜிடபிளும் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பு செய்யலாம்னு சொல்றான். லூசி வந்துட்டு சீக்கிரமா சீ ஃபுட்டை பத்தி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுன்னு சொல்றான். நான் அதை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு ஃப்ளோரா சொல்றா. சேனா இருந்துட்டு அதுங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி கடலுக்கே போனது இல்லைன்னு சொல்றா. நீங்க நண்டை எப்படி சாப்பிட முடியும், அதோட ஓடு ரொம்பவே கடினமா இருக்கும் டீயா சொல்றா. ஆமா, நீங்க ஏதோ கொம்புன்னு ஒரு வெஜிடபிள் சொன்னீங்களே, அதோட பேரை கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு லியா சொல்றா. நம்மளுக்கு கடல் மீன்கள்லாம் வேணும்னா எங்க டெமானிக் கிங்டம் பக்கத்துல ஒரு பெரிய துறைமுக நகரம் இருக்கு, அந்த ஊருக்கு நம்ம வில்லேஜ்ல இருந்து சவுத் டைரக்ஷன் வழியா போகணும்னு ஃப்ளோரம் சொல்றா. லாஸ்ட் இருந்துட்டு நான் அந்த இடத்துக்கு போக போறேன்னு கையை தூக்குறா. சரி நானும் உன் கூட வரேன், எனக்கு அங்க ஒரு வியாபாரியை தெரியும், அவர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம்னு ஃப்ளோரம் சொல்றா. அப்படின்னா ஓகே, மிசோ செய்யற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு லூசியோட தங்கச்சி சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு லாஸ்டியே டிராகனா மாதிரி ஃப்ளோரமை கூட்டிட்டு கிளம்பி போறா. பரவாயில்ல, சாப்பாடு விஷயத்துல மட்டும் எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, நான் செய்யற டிஷ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. 3 நாள் கழிச்சு ஃப்ளோரமும் லாஸ்டியும் சேர்ந்து அந்த வியாபாரி அவங்க இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. என்னோட பேர் தான் மைக்கேல், நான் டெமானிக் கிங்டம் பக்கத்துல இருக்க ஷஷாட்டோங்கிற வில்லேஜ்ல இருந்து தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த எல்லா மீன்களையுமே ஓபன் பண்ணி காட்டுறான். நீங்க கேட்ட கொம்புங்கிற வெஜிடபிளையும் என்னோட ஆளுங்க கிட்ட சொல்லி பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல கிடைச்சிரும்னு சொல்றான். நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு 3 காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்களை பார்த்து வாழ்த்து சொல்லணும். செகண்ட், நீங்க எங்க வில்லேஜ் கூட ட்ரேடிங் பண்ண நினைச்சதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். 3வது, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா என்னை இந்த வில்லேஜோட பூர்வேயர் ஆக்குங்கன்னு சொல்றான். உங்க ஊர்ல இருக்க எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கு, எனக்கு மட்டும் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் அதுங்களை வித்து டபுள் மடங்கு லாபத்தை கொடுக்குறேன்னு மைக்கேல் சொல்றான். லூசி வந்துட்டு எங்க வில்லேஜ் கூட நிறைய பேர் ட்ரேடிங் பண்ண ஆசைப்படுறாங்க, உங்ககிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு கேட்கறா. ஃபர்ஸ்ட் நீங்க எங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு மைக்கேல் சொல்றான். இந்த தடவை நம்ம நிறைய பொருட்கள் ட்ரேடிங் பண்றதை பத்தி பேசி முடிச்சாச்சு, நான் நெக்ஸ்ட் டைம் வரப்ப வேணா நீங்க ப்ரொடியூஸ் பண்றது சூப்பரான சரக்கை பத்தி பேசலாம்னு சொல்றான். லாஸ்ட் டேஸ் 3 இருந்துட்டு உங்களுக்கு ஆல்கஹால்லாம் தர முடியாதுன்னு சொல்றா. நான் தெரியாம கேட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இன்னைக்கு நம்ம பேசின வரைக்கும் போதும், சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோ வந்துட்டு மைக்கேலை பார்த்தா நல்ல திறமையான வியாபாரி மாதிரி இருக்கு, அவர் நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை, அதனால நம்ம அவர்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்றான். லூசி இருந்துகிட்டு ஆமா, அது மட்டும் இல்ல, நம்மளோட எல்லா பொருட்களையுமே அவர் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அதை நினைச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு சொல்றான். இந்த பக்கம் மைக்கேல் டிராகன் மேல ஏறி பறந்து போய்கிட்டு இருக்கான். அப்படியே 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. ஃப்ளவரமும் லாஸ்டி 3 அப்பதான் சசாட்டோ நகரத்துக்கு வந்து இறங்கி இருக்காங்க. ஒரு ஒர்க்கர் வேகமா ஓடி போய் சார் உங்களை பாக்குறதுக்கு விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றான். வந்திருந்தா என்ன, நீயே அவங்களை கவனிச்சுக்கோ, நான் அந்த ட்ரேடிங் கம்பெனியோட மேனேஜர், இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் என்னை கூப்பிடாதுன்னு மைக்கேல் சொல்றாரு. சார் ஒரு முக்கியமான விஷயம், அவங்க உங்க பேரை சொல்லி உங்களை தான் பார்க்கணும் பிடிவாதமா இருக்காங்க, அது மட்டும் இல்ல வரும்போதே அவங்க ஃபார்ம்ல இருந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றான். அதை கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் மைக்கேல் பயங்கரமா கடுப்பாயிராரு. ஆனா என்னோட பிசினஸ் மைண்டுக்கு அவங்கள பார்க்கணும்னு தோணுது, சரி ஓகே நானும் வரேன்னு சொல்லிடுறாரு. ஃப்ளவரம் இருந்துகிட்டு ஹலோ எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கறா. அது எப்படி உன்னை மறக்க முடியும், நம்ம தான் கடைசி என்னோட பர்த்டே பார்ட்டியில மீட் பண்ணணும்னு சொல்லி சமாளிச்சுறாரு. ஆனா மனசுக்குள்ள ஐயோ இவ அந்த ஜெனரலோட பொண்ணாச்சு, இவளை மட்டும் நம்ம பார்க்காம விட்டுருந்தா நம்ம தலைவை வெட்டி எரிஞ்சிருப்பாங்கன்னு பயந்துகிட்டு இருக்காரு. அது சரி, கூட இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கே, அது யாருன்னு கேட்கறாரு. என்னோட பேர் தான் லாஸ்ட் டேஸ் 3, நான் டிராகன் இனத்தை சேர்ந்தவன், நீங்க தாராளமா என்னை லாஸ்ட் இன்னே கூப்பிடலான்னு சொல்றா. அதை கேட்ட உடனே அவர் கல்லு விட்டுருது. என்னது, இவதான் அந்த பயங்கரமான டிராகன் லீடரோட பொண்ணு, ஆனா பார்க்க சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கா, அது மட்டும் இல்ல இவங்க கூட ட்ரேடிங் வச்சுக்கிட்டா நமக்கு தான் ரொம்ப ஆபத்துன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே சொல்லுங்க, நீங்க 2 பேரும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு மைக்கேல் கேட்கறாரு. அது ஒண்ணும் இல்ல, நாங்க தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷான பழங்களை கொண்டு வந்திருக்கோம், அதை நீங்க வாங்கிக்கணும்னு ஃப்ளோரம் சொல்றா. வேற வழி இல்லாம அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க 2 லிசார்டு மேன் வேற பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவர் பயந்துகிட்டே வந்து கூட
கூட மேல மூடி வச்சிருந்த அந்த துணியை ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. என்னது இந்த ஃப்ரூட்ஸா? இதை பத்தி தான் டிமானிக் கிங்டம் ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம வித்தோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மைக்கேல் இருந்துகிட்டு இதுக்கு எக்ஸ்சேஞ்சா உங்களுக்கு கடல் மீன்கள் தானே வேணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே லாஸ்டியும் ஃப்ளோரமும் பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க. அங்க இருக்க ஒரு ஒர்க்கரை கூப்பிட்டு, டேய் நீ சீக்கிரமா போய் நம்ம காலையில பிடிச்சதுல நல்ல மீனை எடுத்துட்டு வா, அது மட்டும் இல்லாம நான் ஊருக்கு கிளம்புறக்கு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வைன்னு சொல்றாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நானே உங்களை அங்க சேஃபா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிரேட் ட்ரீ வில்லேஜ் கொண்டு வந்து இறக்கி விட்டுறா. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லாஸ்டோட அம்மா அப்பாவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்புறம் ஏஞ்சல்ஸ், டீமன், ஸ்பைடர், இன்ஃபர்னோ, ஓநாய்கள்லாம் பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்காரு. கடைசியா ஹீரோ பாக்குறாரு. பரவாயில்ல, இந்த இடத்துல மேயர் மட்டும் தான் நார்மலா இருக்காருன்னு சொல்லி வாய மூடல. அந்த இடத்துக்கு லூசி வந்துடுறா. இவ வேம்பியர் பிரின்சஸ் ஆச்சு, என்ன இந்த இடத்துல எல்லாருமே கொடூரமானவங்களா இருக்காங்கன்னு மைக்கேல் பயந்து நடுங்கிட்டு இருக்காரு. அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் அப்படியே பழைய ஸ்டோரியை கண்டினியூ பண்றாங்க. ஒரு வழியா நான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவங்க பயங்கரமானவங்களா இருந்தாலும் நான் எப்படியே என்னோட பிசினஸ் டேட பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஊர்ல இருந்து எனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க போகுது. என்னோட வாழ்க்கையில பண்ணதுல இதுதான் என்னோட பெஸ்ட் டீல்னு மைக்கேல் சொல்றாரு. இன்னொரு பக்கம் கிரேட் ட்ரீ வில்லேஜ்ல கடல் மீன்களை சமைச்சு எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நம்ம அடுத்த தடவை ஷ்ரிம்ப் இல்லைன்னா ஸ்குவிட் அவர்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஜாபுட்டான் அபாய ஒளி எழுப்புது. ஹீரோ அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வர. அங்க ஒரு பெரிய டிராகன் அவங்க வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதோட 3வது தடவை இந்த மாதிரி ஒரு டிராகன் நம்ம வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஒருவேளை இதுவும் ட்ரைமோட சொந்தக்காரங்களா இருக்குமோ? அப்படியே இருந்தாலும் இது இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அந்த 3 கில்லர் ஏஞ்சல்ஸால கூட இதை தடுத்து நிப்பாட்ட முடியலையே, என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டிராகன் திரும்பவும் ஃபயர் பவரை யூஸ் பண்ணி வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டு ஹீரோ வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மேஜிக் ஸ்பேரை யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றான். அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருது. ஓ நீ தப்பிச்சிட்டியா, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அட்டாக் பண்ணி அதை டிஃபீட் பண்ணிடுறான். அந்த டிராகன் கீழே விழுந்த இடத்துக்கு ஹீரோ வேகமா ஓடி வந்து பாக்குறான். அங்க ஒரு பொண்ணு இருக்கா. நீ என்னை வின் பண்ணிட்டு நான் சரண்டர் ஆயிரேன், சும்மா விளையாட்டுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றா. ஹீரோ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நீ இந்த காட்டையை ஃபுல்லா எரிச்சிருப்ப, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு கேட்கறான். அது ஒண்ணும் இல்லை, நான் இங்க வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ட்ரைம் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வேணாம், இவளை ஒன்றும் பண்ணிடாதீங்க, இவ என்னோட அக்கா தான், இவளோட பேரு ஹாக்குரன், தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டா இவளை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். ஹாக்குரன் இருந்துகிட்டு இது எல்லாமே உன்னோட தப்பு தான், ஒரு நாள் நம்ம லாஸ்ட் இந்த ஊரோட மேயருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ தானே ஆசைப்பட்டேன்னு சொல்லி ட்ரைமை ஹீரோ கிட்ட மாட்டி விட்டுறா. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானான்னு ஹீரோ கேட்கறான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறப்ப தெரியாம இந்த மாதிரி பேசியிருப்பேன், அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்னு ட்ரைம் சொல்றான். ஆனா மனசுக்குள்ள அவனுக்கு அந்த மாதிரி தான் ஒரு நினப்பு இருக்கு. ஹாக்குரன் இருந்துகிட்டு லாஸ்ட் கல்யாணம் பண்ணிக்க போறவரு எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றா. அப்படின்னா நீங்க நேரடியாவே வந்து என்கிட்ட பேசிருக்கலாம்னு ஹீரோ கேட்கறான். ஹாக்குரன் இருந்துகிட்டு இல்ல, எல்லாருமே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அதை செக் பண்ணி பாக்கறக்காக தான் சும்மா உன் கூட விளாண்டு பார்த்தேன்னு சொல்றா. இது ரொம்பவே மோசம், எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, ஆனா லாஸ்ட் என்னையோட 900 இயர்ஸ் வயசுல சின்ன பொண்ணு, அவளுக்கு நீ ஹஸ்பண்ட் ஆக போற, உன்னை சும்மா விட மாட்டேன்னு கத்திட்டு இருக்கா. நீ இந்த இடத்துக்கு விளாட வந்தது தப்பு கிடையாது, ஆனா இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே நீ ரொம்ப பயமுறுத்தி இருக்க, உன்னால ஏற்பட்ட டேமேஜஸ் நீ தான் சரி பண்ணணும்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவ செஞ்ச தப்பெல்லாம் சரி பண்ணி முடிச்சாரா. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹாக்குரன் இருந்துகிட்டு நீங்க டெய்லி இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடு தான் சாப்பிடுவீங்களான்னு கேட்கறா. இல்ல, நாங்க 10 நாளைக்கு ஒருக்க இந்த இடத்துக்கு வருவோம் ட்ரைம் சொல்றான். லாஸ்ட் வேகமா ஓடி வந்து என்னோட ஆன்டி இந்த மாதிரி பண்ணதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல, பரவாயில்ல விடுன்னு ஹீரோ சொல்லிடுறான். ஹாக்குரன் இருந்துகிட்டு நீங்க இந்த இடத்துல கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களா, எனக்கு மேட்சும் கேம் விளையாடணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு, உன்கிட்ட தோத்து நான் இந்த இடத்த விட்டு போக விரும்பல, அதனால வா ஒரு மேட்ச் போடலான்னு ஹீரோ கூப்பிடுறா. அவனும் வேற வழி இல்லாம ஓகே நான் வரேன்னு சொல்லிடுறான். உங்களுக்கு கேம்ல இருக்க ரூல்ஸ் எல்லாம் தெரியுமான்னு கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், சரி நம்ம ஒரு பெட்டு வச்சுக்கலாமான்னு ஹாக்குரன் கேட்கறா. ட்ரைம் வந்துட்டு நீங்க நார்மலா இந்த கேம் விளையாடுறப்ப என்ன மாதிரி பெட்டு வைப்பீங்கன்னு கேட்கறான். என் கிட்ட எல்லாம் பெட்டு வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வேணாம் என் ட்ரெஸ்ஸை வச்சு நான் விளையாட வரேன்னு ஹீரோ சொல்றான். அப்படின்னா தோத்து போறவங்க அவங்க ட்ரெஸ்ஸை கலட்டிக்கிட்டே வரணுமா ட்ரைம் கேட்கறான். ஆமா, ஆனா நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விளையாட வேணாம்னு ஹீரோ சொல்றான். லாஸ்ட் இருந்துட்டு எனக்கு போட்டி போடுறதுனா ரொம்பவே பிடிக்கும், என்னை யாராலையுமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு 4 பேருமே அந்த கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மத்தவங்க எல்லாம் ஒளிஞ்சு நின்று அவங்க விளையாடுறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச்ல டிராகன்ஸ் 3 பேருமே வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ எல்லாத்துலயுமே தோத்து போய் கடைசியில ஜட்டியோட உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்கான். இவங்க மட்டும் எப்படி என்னை எல்லா மேட்ச்லயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒருவேளை மேஜிக்கை யூஸ் பண்ணி என்னை ஏமாத்த ட்ரை பண்றாங்களோ, எது எப்படியோ எனக்கு இதுதான் கடைசி சான்ஸ், நான் ஒரே மூவ்ல இவங்க எல்லாத்தையும் தோக்கடிக்கணும், அப்படி இல்லைன்னா என்னோட கதையை முடிஞ்சிரும்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவசரப்பட்டு ஒரு காயினை மூவ் பண்ணி அவனோட லாஸ்ட் சான்ஸ்லயும் தோத்து போயிடறான். உடனே லாஸ்ட் எந்திரிச்சு அவனோட ஜட்டியை கழட்டுன்னு கத்துற. எல்லாரும் கூட சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம எல்லாத்துக்கும் தூக்கி தூக்கி காட்டணும், பாரு ஆனந்து பாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் டெமானிக் கிங்டம் காட்டுறாங்க. பீசல் இருந்துட்டு அவங்க கூட இப்ப ஆன்ஷியன்ட் டிராகன் ஆனா ஹாக்கர்னு இருக்கான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றான். என்ன சொல்றீங்க அப்படின்னா, இப்ப அவங்க கிட்ட இருக்க ஆர்மியை வச்சு நம்மளோட மொத்த நாட்டையுமே கைப்பற்ற முடியும், நம்ம சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறோம்னு கிராட்டிஸ் கேட்கறான். அப்பதான் ஃபர்ஸ்ட் நமக்கு டீமன் கிங்கையே காட்டுறாங்க. அவர் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் காதுல வாங்காம அவர் பொண்ணை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கிராட்டிஸ் இருந்துட்டு மிலிட்டரி ஃபோர்ஸஸை ரெடி பண்ணி நம்ம போய் அந்த இடத்த பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, ரண்டன் எங்கன்னு கேட்கறான். அவன் எப்பயோ ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் டீமன் கிங் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹாக்கர்
ஆக்குரன் வில்லேஜ்ல இருக்க எல்லா சின்ன பசங்களுக்கும் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஆப்பிளோட தோலை உரிச்சு ஃப்ரூட் கார்விங் எல்லாம் பண்றா. ஆனா கொஞ்ச நேரம் மட்டும்தான் அந்த வேலையை செய்வா. அதுக்கப்புறம் மத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவ போய் பெட்ல படுத்துருவா. அதை பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கறான். நான் இந்த மாதிரி படுத்திருந்தா என்னை யாருமே வேலை செய்ய கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்றா. ஹீரோ அதை கேட்டோன்னே பயங்கரமா கடுப்பாய் போய் நிறைய குழியை தோண்டி அதை மூடி வைன்னு சொல்றான். 2-3 குழியை தோண்டினதுக்கு அப்புறம் பயங்கரமா டயர்ட் ஆயிரா. என்னை விட்டுருங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பழையபடி அவ திரும்ப அந்த பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறா. ஆக்குரன் நீங்க சீக்கிரமா எல்லாருமே நான் சொல்லித்தர விஷயத்தெல்லாம் கத்துக்கணும், அப்பனா தான் என்னை திரும்ப வேலை செய்ய சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவெல்லாம் திருந்தவே மாட்டான்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஜாபூட்டன் மணி அடிக்குது. ஹீரோ அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வரா. அங்க 3 லாமியா கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்க இடத்துல நிறைய மிருகங்கள் வந்து எங்களை அட்டாக் பண்ணுது, நீங்க தான் எங்க உயிரை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துகிட்டு சரி ஓகே இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருந்த டைமண்ட்ஸை வாங்கிட்டு நிறைய ஃப்ரூட்ஸை கொடுக்குறான். நம்ம இப்ப இருந்து ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்க இந்த இடத்துக்கு வரும்போது மேல ட்ரெஸ் போட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்களுக்காக ட்ரெஸ் செஞ்சு கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த 3 லாமியா கேர்ள்ஸும் கிரேட் ட்ரீ வில்லேஜ்ல இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேற ஊருக்கு டெலிவர் பண்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இவங்க நமக்கு நெய்பரா கிடைச்சதுனால நம்ம ட்ரேடிங் பிசினஸ் நல்லா டெவலப் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம இன்னும் நிறைய செடிகளை உருவாக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் டெமானிக் கிங்டம் காட்டுறாங்க. அங்க 3 குட்டி பொண்ணுங்க கிரேட் ட்ரீ வில்லேஜை பத்தி தப்பா டீமன் கிங்கோட பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வில்லேஜோட மிலிட்டரி பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ளோரமையும் கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி எனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம ஆர்மியை வச்சு அவங்க வில்லேஜ் அட்டாக் பண்ணி ஃப்ளோரமை எப்படியாவது நம்ம காப்பாத்திடலாம் டீமன் கிங்கோட பொண்ணு சொல்றா. இதோட ஃபார்மிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டோட எபிசோடு 9 முடிவுக்கு வருது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்டு யாராச்சும் அனிமே ஃபேன் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா பை.